இப்போ இரத்தம் சொட்டும் நாக்கு, பருத்த சரீரம் இவையெல்லாம் கொண்டு இயங்கும் இந்த தேவதை நமக்கு செய்வினை கோளாறுகளை தீர்த்து தருகிறாள். இந்த சுவாமியை பற்றி சொல்லணும்னா ரொம்பலாம் சொல்ல வேண்டியது இல்லைங்க. யாராவது மின்னலை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கும். மின்னல் அப்படின்னா வந்துட்டு போவாங்க. அது சில பேர் சொல்லுவாங்க அப்படி ஃப்ராக்ஸ் ஆஃப் செகண்ட்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்ஸ் ஆஃப் செகண்ட் சொல்கிறது கூட தப்பு, நானோ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து செல்லும் மின்னல், அது மாதிரியான தேவதை உடனடியாக வந்து நம்மை ஏதாவது ஒரு செய்வினை பாதிப்பில் பாதிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக இந்த அதர்வன பத்ரகாளி உக்ர பிருத்திங்கிரா தேவி என்று அழைக்கக்கூடிய இந்த தேவதை நம்மை எல்லாம் ஆசீர்வதித்து செய்வினை கோளாறுகளிலிருந்து விலக்கி தருகிறாள். இது பற்றிய தகவலை இந்த கோவில் அர்ச்சகர் சொல்லும் செய்தியை கேட்போம். எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்துடன் தான் இந்த அதர்வன பத்ரகாளி தேவியினுடைய சன்னிதானத்தை அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி கீழ்த்தளத்திலிருந்து மேல் உச்சி கோபுரம் வரைக்கும் 54 அடி உயரத்தில் கோபுரம் அம்பாளுக்கு கலசம் வரையிலும். ஊருக்கொரு கோவில் உண்டு, இவள் பெருமை யாருக்குண்டு? உடுக்கை ஒழிக்க சலங்கை குலுங்க வந்திடுவாள் தேவி, சூளம் எடுத்து நம் வினைகளறுக்க வந்திடுவாள் தேவி. 33 தேவர்களுக்கு மூத்த கடவுளாக திகழக்கூடியவர் மகாகணபதி. 33 தேவர்களுடைய உடம்புலையும் சர்வ வல்லமை படைத்த சக்தியாக இருக்கக்கூடியவள் தான் இந்த அதர்வன பத்ரகாளி என்கின்ற உக்ர பிரத்திங்கீரா பரமேஸ்வரி தேவியாவாள். சரபேஸ்வருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அவதாரம் செய்து உக்ரக நரசிம்மருடைய ஆக்ரோஷத்தை தணிப்பதற்காக இவள் அவதாரம் செய்தாள் என்று சொல்வார். தனலது சிவனார் நெற்றிக்கண்ணில் உதித்தது, தண்ணீரில் விழுந்ததும் தாமரை மலர்மேல் 6 குழந்தைகளாய் உதித்ததும்பா. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோவேத நிகிதங்குகாயாம் பரமே வியோமன் என்று வேதங்களில் சொல்வார். பிறவா இரவன் முருகன். அப்பேற்பட்ட முருகனுக்கே சூரபத்மாசுரனை சம்ஹாரம் பண்ண போறப்போ தன்னுடைய சக்தி அனைத்தையும் ஒன்று திரட்டி வேளாக பண்ணி கொடுத்த தேவி யாருன்னு கேட்டேன்னா இந்த பிரத்திங்கிரா தேவின்னு தான் சொல்லுவாள். அப்பேற்பட்ட வேலை முருகன் வாங்கிட்டதுனால தான் அவருக்கே சக்திவேல் முருகனுக்கு அரோகரா என்று நாம் முருகனை வணங்குகிறோம். ஜெயம் உண்டு பயம் என்பதில்லையே. இவளை யார் ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணி ஜபம் பண்ணி பூஜை பண்ணுறாளோ அவளுக்கு ஜெயம்தான், பயங்கிறதே கிடையாது. என்ன ஐயா உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேனே ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டு, அப்போ உங்கள் வீட்டில் ஒரு சின்ன கோழி குஞ்சு வச்சுருந்தேளே எங்கே காணும்? சுவாமி 6 மாதம் கழித்து வந்திருக்காள், அது சேவலாக எடுத்து பாருங்க. கண்ணுக்குட்டி வச்சுருந்தேளே அது எங்கே? அது பசுமாடாக எடுத்து பாருங்க. அந்த மாரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகின்னுட்டோ நாம் எல்லோரும் அர்ச்சனையில் சொல்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்பேற்பட்ட அம்பாள் 16 அடி உயரத்தில் ஒரே கல்லில் பிரதிஷ்டையாகி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய பிரத்திங்கிரா என்கின்ற இந்த அதர்வன பத்ரகாளி தேவியை தமிழ்நாட்டிலேயே இங்கே இந்த ஒரு இடத்துல தான் நீங்கள் பார்க்க முடியும். இவ்வளோ பெருசுக்கு கற்சலையில் முதல்ல ஸ்வதா விக்கிரகத்தில் நிறையா இடத்துல பண்ணியிருக்கா. 72 அடி உயரம், 110 அடி, 115 அடி, 135 அடி வரைக்கும் கூட விக்கிரகங்கள்லாம் நிறையா ஸ்வதா விக்கிரகத்தில் பண்ணியிருக்கா. கற்சலா விக்கிரகமாக 16 திதிகளை தன்னுள் அடக்கியவள் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறாள். பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரையிலும் மொத்தம் 16 திதி. ஒரு பட்சத்துக்கு 15 திதின்னு தான் சொல்லுவா. பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் இவளை பூஜிச்சிருக்கா. பெரிய பெரிய தனவான்கள் எல்லாம் இவளை பாதாளத்தில் கோட்டை கட்டி பாதாள பைரவின்னு பேர் வச்சு பூஜை பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி அந்த ஹோம ரட்சையை எடுத்துன்னுட்டோ மேலே வந்துட்டு அதை மண்ணெல்லாம் போட்டு மூட்டுடுவான். இவளை பிரார்த்தனை பண்ணிக்க கூடியவாளுக்கு அவ்வளவு அனுகிரகம் உண்டு. ராவணனுடைய பையன் இந்திரஜித் நுகும்பலா யாகம் பண்ணி அம்பிகை ஆராதனை பண்ணினதாக சொல்றது. அந்த மாரியே கேட்பவர் யாரென்று பாராது கேட்பவர் தம் சொல்லின் ஒளி முற்று பெறுவதற்குள் கேட்பவர்களுக்கு கேட்டவரத்தை வாரி வழங்குபவள் மகா பிரத்திங்கிறா. நீ நல்லவனா கெட்டவனாலாம் பார்க்க வேண்டா, நீ என்ன தேடி வந்துட்ட, நான் உனக்கு நல்லதை தான் கொடுப்பேன் அப்படிங்கிறா.
கல்யாணமாகாதவாலாம் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் போகிறோம். நாகராஜருடைய கூட்டத்துக்கு மேலே மகாலிங்கேஸ்வரர்னுட்டோ ஜெய சரபலிங்கேஸ்வரர்னு சரபமூர்த்தியை லிங்க ரூபத்தில் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கு.